ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை நாம் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் 29ஆம் தேதி வரப்போதில்ல, இதுவே கடைசி நாளாக கடக ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. காரணம் என்னன்னா, இந்த நாள் ஆடி பௌர்ணமியாக வருது. அதனால் அம்மனே வீடு தடி வரக்கூடிய ஒரு அதிசய நேரமானது அமைய போகுது. அம்மனே வீடு தடி வரக்கூடிய அதிசயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அந்த அதிசயம் நடக்கிறது கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி. மற்ற பௌர்ணமியை விட ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி எப்பயுமே அதிக சக்தியும் அதிக சிறப்பும் இருக்குது. அதனால் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் இந்த பௌர்ணமியில் நீங்கள் என்ன விஷயம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் முதல்ல உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலன்கள் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா ஆடி பௌர்ணமிங்கிறது மற்ற பௌர்ணமியை விட பல மடங்கு சக்திகளையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கு. அதனால் ஆடி பௌர்ணமியில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. அந்த குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பரிகாரமாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ ஆடி பௌர்ணமி ஜூலை 29ஆம் தேதி வரப்போகுது. கரெக்டாக அன்னைக்கு புதன்கிழமை. ஸோ இந்த புதன்கிழமை அதுவுமா வர்றதுனால இது ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமியாக குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு பௌர்ணமி கிடையாது. இந்த ஆடி பௌர்ணமியில் எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து நம்மளுடைய வீடு தேடி அருள் செய்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவாங்க என்பது ஐதீகம். அதனால தான் ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வது, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஆடி மாத பௌர்ணமியில் வீட்லேயும் கோவில்லையும் சிவ வழிபாடு, சிவ பூஜை செய்வது சிவனின் பரிபூர்ண அருளை உங்கள் ராசிக்கு பெற்றுத்தரும். அதுவும் ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாடுக்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். பௌர்ணமி தினங்கள்லேயே அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் போது அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பௌர்ணமி என்று கோவில்களையும் வீட்டிலையும் விளக்கேற்றி வழிபட்டால் ஏராளமான நற்பலன்களை அடைய முடியும். அப்படி ஆடி பௌர்ணமியில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்தால் குடும்பத்தில் பலம் பெருகும், நிம்மதி குடிக்கொள்ளும், தம்பதி ஒற்றுமை மேலோங்கோ. அப்புறம் ஞான கடவுள் ஸ்ரீ ஹைஹரியவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஐஹரியவரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கோ, குழந்தைகள் கல்வியில் ஜொலிப்பாங்க, கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ முடியும். அப்புறம் ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவளோ, தருதர விலகோ. இதெல்லாம் ஆடி பௌர்ணமியில் நீங்கள் பலன்களாக கிடைக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமியில் இப்போ உங்கள் ராசிக்காரங்க விரதம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்திருங்க. உணவு எதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிங்க. வீட்டுடைய பூஜரையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது நல்லது. இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் இன்னும் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழ கலந்த சாதத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்தால் குழந்தை பேரு கிடைக்காம தவிப்பவர்களுக்கு
குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரங்களில் எதிர்பார்ப்புகள் நீங்கி லாபமானது பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது பெருகும். ஸோ ஆடி பௌர்ணமியில் இன்னொன்று என்னென்னா, மாலை நேரத்தில் முழு நிலவு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சுபிட்சை ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பானது. சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். மாலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகை நோய்கள் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும். கடன் தொல்லை விலகும். வாழ்க்கையில் மாற்ற ஏற்ற ஏற்படும். ஸோ இவ்வளவு சிறப்புகளை ஆடி பௌர்ணமி உள்ளடக்கியிருக்கு. அதனால் இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இப்போ ஆடி பௌர்ணமியில் அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு என்ன அளவுக்கு இருக்குது, என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆன்மீக ரீதியான பல வகையில் முக்கியத்துவம் கொண்டிருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்று ஆடி மாதம். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை 17 தொடங்கி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு முடிகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் தனது நட்பு வீட்டில் பிரகாசமாக இருப்பார். அந்த மாதிரி சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் பயிற்சி அடைவதால் அதன் தாக்கம் 12 ராசிகளில் வெவ்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற மாதக்கோள்களும் பயிற்சியாகும். இந்த ஆடி பௌர்ணமியில் அதனால் சில ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில ராசிக்காரங்களுக்கு செலவுகள், உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அதன்படி உங்கள் ராசிக்கு 2026 ஆடி பௌர்ணமி எப்படி இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன். முதல்ல இந்த ஆடி பௌர்ணமியில் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் சூரியன் கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிக்கிறார். புதன் முதல் பாதியில் மிதுனம், இரண்டாம் பாதி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்புறம் சுக்கிரன் முதல் பாதியில் கேதுவோடு சிம்மத்தோடு இருப்பார். இரண்டாம் பாதியில் கன்னி ராசியோடு இருக்கிறாரு. அப்புறம் செவ்வாய் முதல் பாதியில் ரிஷபம், இரண்டாம் பாதி மிதுனத்தில். அப்புறம் குரு உச்சம் பெற்ற குரு கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்புறம் சனி மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாம் பாதியில் வக்ரம் அடைகிறார். அப்புறம் ராகு கும்ப ராசியில் இந்த பௌர்ணமி முழுவதும் இருப்பார். அப்புறம் கேது சிம்ம ராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். இப்படி தான் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு முழுமையான பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமியில் பொதுவாக பார்க்கும்போது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சூரியன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரே காரணத்தால் ஆடி பௌர்ணமி முழுவதுமே பல விதங்களில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். கடந்த மாதங்களில் இருந்த தேவையற்ற செலவுகள் குறையும். தன்னம்பிக்கை அதிகரித்து உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டீப்பாக என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் டீப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வகையில் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்பதை நீங்கள் பார்க்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த பௌர்ணமி எதிலும் நிதானமாக இன்னொரு பக்கம் செயல்படுவது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல்நலத்திற்கு செலவு செய்ய வேண்டியது வரலாம். எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக வந்து சேரும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆகணும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைனா பெரிய கஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ கடக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமியில் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது டீப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.